ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. மல்லியை வந்து எப்படியாச்சும் கொலை பண்ணுறணும், அவள் வீட்டிலே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு கொலை வெறியில் இருக்காங்க நம்மளுடைய ராஜேஸ்வரி. ஏன்னா மல்லியை சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல, அதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, அது மட்டும்தான் காரணம். வேறு என்ன, விஜய் வந்து இந்த வீட்டோட மட்டும்தான் இருக்கணும், விஜய்க்கு வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. இந்த வீட்டில் நான் தான் வீட்டை வந்து அதிகாரம் பண்ணும், அவன் ஆஃபீஸு வேலை அப்படின்னு சொல்லிட்டு காசு சம்பாதிக்கிறது மட்டும்தான் அவனோட எண்ணம் இருக்கணுமே தவிர இந்த வீட்டை விட்டு அவனுக்கு வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கவங்களை மட்டும்தான் அவன் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநலத்தோட வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த ராஜேஸ்வரி. அதனால மல்லியை வந்து இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது, அவளை வீட்டை விட்டு தான் வெளியே துரத்த முடியல, ஆனால் இந்த வீட்டிலேருந்து அவளை அடித்து துரத்த முடியும் எனக்கு இருக்குது, ஆனால் அது வேண்டாம், அதுக்கப்புறம் நான் வந்து விஜய் மனசில் ஒரு தப்பானவள் ஆகிடுவேன், அதனால் இப்போதைக்கு அவளை வீட்டை விட்டு துரத்தது இந்த உலகத்தை வெட்டி அமைச்சிட்டா அதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லியோட ஆட்டத்துக்கு இன்னையோட முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லியை வந்து போட்டு தள்ளுறதுக்காக. மல்லி வந்து உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவே பண்ணிட்டாங்க. அதனால் அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணி, நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற நீ கொலை பண்ணாலும் சரி இல்லை லாரி வச்சு அடித்தாலும் சரி, ஆனால் ஒரே ஸ்பாட் அவுட் ஆயிடணும், அதுக்கப்புறம் அவள் வீட்டுக்கு வந்து இழுத்துன்னு இருக்கிறது படுத்துன்னு இருக்கிறது இதெல்லாம் இருக்கவே கூடாது, அதெல்லாம் பண்ணிவிட்டுன்னு வச்சுக்கோயேன் உனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் இருக்குது, இல்லைன்னு வச்சுக்கோயேன் அதுக்கப்புறம் வந்து நான் உயிரோடய விட மாட்டேன், உன்னை கொள்றதுக்கு வேறு யாருக்கிட்ட நான் காசு கொடுக்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல. ஐயோ மேடம், இதெல்லாம் நடக்காது, நீங்கள் எத்தனை வேலை சொல்லி நான் செஞ்சுருக்கேன், இந்த சின்ன வேலையை நான் செய்ய மாட்டேனா மேடம், என்ன மேடம் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் மட்டும் எதுக்கும் கவலையே படாதீங்க, என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டா அது நடந்த மாதிரி தான், அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணவும் தேவையில்ல, இந்த வேலை முடிஞ்சிருக்குமான்னு திரும்ப நீங்கள் நினைக்கவும் தேவையில்ல, நான் நினச்ச மாதிரி நினச்ச இதெல்லாம் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஒன்றையும் சரி சும்மா பேச்சுக்கிட்டே இருக்காத, முதல்ல வேலையை செஞ்சு முடி, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல உடனே சரிங்க மேடம் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடறான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் மல்லி எங்கே போகிறாங்க எங்கே வராங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். வாட்ச் பண்ணவங்க சும்மா இருப்பானா. அதுக்கப்புறம் மேடம் எல்லா ஸ்கெட்சும் பக்காவாக போட்டாச்சு, அவங்க வந்து டெய்லியும் மார்க்கெட் தான் போகிறாங்க, காலங்காலையில் மார்க்கெட் போகிறவங்க அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க, சாயந்தரம் வருவாங்க, அதுவும் டெட் பாடியாக வருவாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அழகாக ஆம்புலன்ஸில் வருவாங்க, அவங்களுக்கு கடைசி இறுதி மரியாதைலாம் பண்ணி அதுக்கப்புறம் சந்தோஷமாக வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு. நீ சொல்கிறத கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இதெல்லாம் நடக்கலன்னு வச்சுக்கோ, நீ சொன்ன எல்லாமே உனக்கு நடக்கும் சரியா, இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னே வாய்கிட்டே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோனை கட் பண்ண. அடைச்சி என்னடா இது, இந்த மேடம் எது சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் இதை நச இந்த பொம்பளையோட இதை முடிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைஃப் செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவளை கவனிச்சிக்கிறேன், வாயும் ஓவராக இருக்குது பேச்சும் ஓவராக இருக்குது, இவளை வந்து ஒரு ஏதாச்சும் பண்ணி விட்டாதான் இவள் அடங்குவா, இல்லைச்சுக்கோ இவள் ஓவராக தான் பேசிடுவா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து காலங்காலையில் மார்க்கெட் போகிறப்ப வெளியவே காத்துட்ருக்கா. மல்லி எந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதோட ஆப்போசிட் சைடில் நின்றுட்டு லாரியை வச்சு பார்த்துட்ருக்கான். அந்த லாரியை வந்து அடிக்கலைன்னா அதுக்கப்புறம் அடுத்த பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க வர்ற வேகத்துக்கு இவங்க வர்ற இதுவும் ஆப்போசிட் சைடில் வேகமாக லாரி வருது. அந்த லாரி மோதிர நேரமாக பார்த்து பின்னாடி ஒரு சவுண்டு, வெண்பாம்மா வெண்பா கூப்பிட்ருக்கா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பத்துக்கும் அந்த லாரி அந்த பக்கம் போயிடுது. அடா போவீங்களா, இது ஒரு இதாக இருக்குது, என்னடா இது என் குழந்தை மட்டும் இல்லைன்னா நான் இன்றைக்கி பரலோகம் போயிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பத்துக்குள்ள அவனுக்கு ஒரு இது வந்துடுது. அடா பாவி அடிக்கா முட்டியடா, உன்னை எல்லாம் என்னடா பண்ணுறது, சரி விடுறா அடுத்ததாக ஒரு செக் இருக்குது, அவள் அந்த மொக்க தாண்டத்துக்குள்ளே இன்னொரு செக் இருக்குது, கத்தியை வச்சு குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவன் போயிட்டுருக்குறப்ப வெண்பாவும் கூட போகிறான். வெண்பாம்மா மல்லியம்மா நானும் உங்கள் கூட வரேன், எனக்கு என்னவோ நீங்கள் உங்கள் கூட வரணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா இருக்கிற வரைக்கும் மல்லிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா வெண்பான்றவ கடவுள் அனுப்பிச்சி வச்சு போகலாம். இது மாதிரி அந்த நேரத்தில் மல்லியோட உயிரை காப்பாற்றுறதுக்கு அவள் தாங்க உதவி பண்ணிட்டுருக்கா. அதனால் இப்போ வரைக்கும் 2 ஸ்கெட்சில் அவங்க தப்பிச்சிட்டாங்க. கத்தியால் குத்து வர்றப்ப நாய் வந்து கடிச்சிருது. ஏன்னா அங்கே பிஸ்கெட்டை போட்டுட்டு இருந்த வெண்பாவை பார்த்து இந்த நாய் வந்து அந்த கத்தியால் குத்த வந்தவனை பார்த்ததும் அவனை கடிக்க ஓடிடுது. அதுக்கப்புறம் அவனும் கொடுக்கணும் ஓடிடுறான். 2 இதில் தப்பிச்சிட்டாங்க. இன்னொரு இது வச்சுருக்காங்க, அது என்ன செக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.